அனைத்து ஈசுலூசா மிக முக்கியமாக ஆம்பூர் சபை சங்கத்திற்கு உட்பட்ட திருச்சபைகளுக்கான ஒரு பதிவு. இன்னைக்கு தேதி 26/4/2026. இந்த பதிவு எதற்குன்னா, கடந்த 2024 முதல் 26க்கான பொறுப்பாளர்கள் உடைய பொறுப்போட அந்த கால நிறைவு பெற்ற நாள் இன்று வந்து தேர்தல் நடத்தியிருக்கணும். 28/4/2026 அவர்களோட அந்த பணியானது நிறைவு பெறுகிறது, அதான் நிறைவடைகிறது. வருகின்ற 1ஆம் தேதி முதல் புதிய நிர்வாகம். இதுதான் நம்மளுடைய அமைப்பு சட்டம் சொல்லப்படுவதும். கடந்த 6/3/2026 சரி, 10/3/2026 சரி, 23/3/2026 சரி கொடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் இதுதாங்க. இதில் மிக முக்கியமாக நல்லா கவனிங்க. கடந்த 7/4/2026 நம்மளுடைய ஐஎல்சி வந்து நமக்கு ஒரு கடிதத்தை அனுப்புது. இந்த திருச்சபை தேர்தல்களில் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமாயின் நீங்கள் வந்து ஆம்பூரில் அந்தந்த சபை சங்கங்களை அணுகுங்க அப்படின்ட்டு எல்லாருமே அந்தந்த சபை சங்கங்களை அணுகி பல விஷயங்களை சொல்லும்போது பல விஷயங்கள் வந்து ஐஎல்சிக்கு கொண்டு போகப்பட்டு கடந்த 18/4/2026 என்ன பண்ணுறாங்க, ஐஎல்சி ஒரு தேர்தல் குழுவை நியமனம் பண்ணுது. அதாவது ஐஎல்சிலேருந்து ஒரு ஆள், மேனேஜ்மெண்டல் கமிட்டிலேருந்து ஒரு ஆள், சினாட்லேருந்து ஒரு ஆள், சர்க்கிள்லேருந்து ஒருத்தர், சபை மாமன்றத்தில் அந்தந்த சர்க்கிளுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு கமிட்டியை ஏற்பாடு பண்ணுது. அதன் அடிப்படையில் நாளை, அதாவது 27/4/2026 ஆம்பூர் சபை சங்கத்தின் சார்பாக இந்த சபை சங்கத்தில் இருக்கிற பிரச்சனைகளை விவாதிக்க அந்தந்த திருச்சபைகளுக்கு எந்தெந்த திருச்சபைகளில் தேர்தல் நடைபெறவில்லையோ அந்த திருச்சபைகளை அழைத்து ஆம்பூர் இமானுவேல் லுத்தரன் திருச்சபையில் வந்து ஒரு கூடுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சில திருச்சபைகள் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஜிடி கிட்டேருந்து ஒரு லெட்டர் வாங்கி விட்டோம், எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து 2 மாதம் கொடுத்துருக்கு. அதில் 2 திருச்சபைகள் வந்து அதிகாரப்பூர்வமாக ஆம்பூர் சபை சங்கத்தில் பேசப்படுகிறது. ஒன்று ஆம்பூர் கண்காடியா லுத்தரன் திருச்சபை, இன்னொன்று கீழ்முடிங்கை திருச்சபை. இந்த 2 திருச்சபைகள், அதாவது ஆம்பூர் கண்காடியா திருச்சபையில் வந்து ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது. அதாவது 16/4 வந்து அவர் கொடுத்துருக்கிறார் இது மாதிரி. ஆனால் அப்படி கொடுக்கறதுக்கு அவருக்கு அந்த முகாந்திரமே கிடையாது. ஏன்னா நம்மளோட அமைப்பு சட்டத்தில் அப்படி இல்லை ஒன்று. அதே மாதிரி அவர்களுக்கு தேர்தல் நடக்கும்போது, அந்த 2024 தேர்தல் நடக்கும்போது இந்த பாருங்க, இந்த இதில் வந்து அவர்களோட பதவி காலம் 28/4/2026 முடிவு பெறுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதையெல்லாம் எடுத்து காட்டுறப்போ அப்போ மீண்டும் வந்து ஜிடி அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். கடந்த 24/4/2026, இன்னைக்கு பாருங்க 26, 2 நாளைக்கு முன்னே, அதாவது ஏற்கனவே அனுப்பப்பட்ட 18/4/2026 பிரகாரம் ஏற்படுத்தப்பட்ட அந்த குழுக்களை சார்ந்து இந்த தேர்தலை அமைதி முறையில் நடத்தணும். இந்த சூழலில் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு தளங்களில் போட்டு தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது நம்மளுடைய ஐஎல்சி வந்து ஏற்கனவே வந்து நம்மளுடைய சபை சங்கத்திற்கு ஒரு கடிதத்தை அனுப்பியாச்சு. இந்த தேர்தலை வந்து சுமூகமாக, ஏன்னா சினாடு தான் வந்து நடத்தி ஆகணும், இது எல்லாருக்குமே தெரியும். அந்தந்த சபை சங்கம் நின்று நடத்தணும். இதுதான் நம்ம அமைப்பு சட்டம் சொல்கிறது. எங்களுக்கு கடிதம் கொடுத்துட்டாரு. ஒரு சிலர் வந்து இப்போ இந்த ட்ரினிட்டி லுத்தரன் சர்ச்சி அம்பேத்கர் நகர் கீழ்முடிகளை வந்து எங்களுக்கு கடிதம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு புகார் நம்மளுடைய அவர் சாம்சன் வந்து ஒரு புகாராக சொல்லிட்டு இருக்கிறார். இது மாதிரி வந்து தேர்தலை நடத்தலை. ஆகவே இப்போ இந்த கோரிக்கை வந்து இப்போ யாருக்காகனா, ஆம்பூர் சபை சங்கத்திற்கு, அதாவது சபை சங்கங்களுக்கு என்ன கோரிக்கைனா, எந்தெந்த திருச்சபைகளில் நம்முடைய 6/3/2026 நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு தேர்தலை முறையாக கையாளப்படவில்லையோ அந்த திருச்சபைகளில் சபை சங்கம் முன்னின்று தேர்தலை நடத்தி கொடுக்க வேண்டும். அதாவது சபை சங்கமும் அந்த 28/4 பிறகு அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை. அதன் அடிப்படையில் சபை சங்கம் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட அந்த ஒரு குழுவின் மூலமாக தேர்தலை நடத்த வேண்டும். அப்போ அந்த தேர்தலை நடத்துறதுக்கு 10 நாள் ஆகும், 1 மாதம் ஆகும், 1.5 மாதம் கூட ஆகும். அப்போ அந்த சூழலில் சபை சங்கம் அந்த திருச்சபையை ஆராய்ந்து இருக்கும் பொறுப்பாளர்களை விலக்கி, அதாவது அவர்களோட பதவி காலம் முடிந்தது என்று சபை சங்கம் அந்த திருச்சபையை எடுத்து இவர்கள் புதியதாக சில உறுப்பினர்களை அந்த திருச்சபைக்கு சம்பந்தப்பட்டவர்களை நியமனம் செய்து
அந்த தேர்தல் நடக்கும் வரை நடத்தி கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு இடத்துலையும் அதை வந்து அதற்கு முன்னு வந்து நம்ம வந்து சும்மா ஒரு அடா கமிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது தற்காலிகமாக இது போல செய்து இந்த திருச்சபையினுடைய மேன்மையை காக்கும்படி இந்த நேரத்திலே சபை சங்கத்திற்கு, அதாவது முக்கியமாக ஆம்பூர் சபை சங்கத்திற்கு, இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த தேதியில் வந்து தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருக்கு ஓரளவுக்கு, ஏறக்குறைய 80-90 சர்ச்சு நமது வந்து இருக்குது ஆம்பூர் சபை சங்கத்தில். பல இடங்களில் தேர்தல் முறையாக அவர்கள் செய்து பொறுப்பாளர்களை அறிவித்து விட்டார்கள், அழகாக சென்று கொண்டு. சில குறிப்பிட்ட திருச்சபைகள் ஒவ்வொரு வட்டங்களில் அது போல் இருக்குது. ஆகவே இவைகளை களம் கண்டு நாளை நீங்கள் எடுக்கும் அந்த கூட்டத்திலே ஒரு நல்ல முடிவை எடுத்து எந்த ஒரு மனஸ்தாபமும் எந்த ஒரு பிரச்சனையும் திருச்சபைகளில் உருவாக்காதபடி நீங்கள் முன்னின்று இவைகளை செயல்படுத்தி நடத்தி கொடுக்கும்படி இந்த நேரத்தில் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த கடிதங்கள் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்படியே பார்வைக்கு இதன் கூடவே நான் இணைக்கிறேங்க. நன்றிங்க.